49 நம்முடைய 24ஆம் குருவா சன்னிதானங்கள் இங்கே இளையபட்டமா வந்துட்டு மயிலத்துல போய் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப இந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் நீங்க பாருங்க சார். நான் அப்படியே இருங்க அப்படியே இருங்க அப்படியே இருங்க அப்படியே இருங்க. அப்படியே பாருங்க சிறப்பு செய்த சிறப்பாக மெகாசக்தி வாழ்த்துக்கள். நீங்க பார்த்தீங்கன்னா நித்யானந்த பாரதி, சண்முகப்பிரியா பாரதி அவங்களுடைய முதல் தான் மெகாசக்தி பாரதி தான் குடும்பத்தை அப்படியே கொண்டு இருக்கிறங்காட்டி அவங்களுக்கு தமிழ் புலவை சாதாரணமாக வந்து தமிழ் சங்கம் திருவள்ளுவர் சிலை வந்து ரொம்ப வருஷம் வந்து நித்யானந்த பாரதி இருக்காங்க. அதனால் அவங்க வந்து அவங்க குடும்பத்திலேயே தமிழ் எப்பவுமே அதாவது தமிழை வளர்க்கறதுக்கு அவங்க ரொம்ப பாடுபட்டு இருக்காங்க. ரொம்ப வருஷமா இந்த பொண்ணு எழுத அந்த புக்கு வந்து மிகவும் சிறப்பான ஒரு புக்கு. எப்படி அப்படின்னா ஆறுமுக அடிகளார் இந்த பொண்ணு இந்த புக்கு எழுதுறதுன்னு சொல்லி சொல்றதுக்கும் எனக்கு ஆறுமுக அடிகளார் பற்றி தெரியும். நமக்கு வந்து சாந்திரிக ராமசாமி தான் தெரியும். சாமி சொன்ன மாதிரி இந்த மாதிரி புத்தகம் வந்து டாக்குமெண்ட்ரி பின்னாடி வர வந்து நம்மளுடைய சமுதாயம் அடுத்த தலைமுறை. அப்ப ஆறுமுக சாமி அவர்கள் அங்க பொறுப்புல இருக்கின்றார்கள். பெரியசாமி மயிலத்தில் படிச்சிருக்கிறார். உடனே சரின்னு சொல்லிட்டாங்க. சொல்லி அவர்களுடைய காலத்துலதான் கல்வி பணி தொடங்க இப்ப செய்யக்கூடியது உயர் தொடக்கப்பள்ளி 6வது இருந்து 8வது வரைக்கும். அங்க தினப்பள்ளி கூட பேரூர் இருந்தது. அதுக்கு பின்னால் போகணும்னா இருந்த ஓட்டு கட்டடம் இருந்தது. அதை வச்சு அவர்கள் அந்த வகுப்பை தொடங்கினார்கள். அதுக்கு பின்னால 53ல சாமி அவர்கள் வந்து இங்க கல்லூரி கழகத்தை எல்லாம் அமைத்த போது அவர் தலைவராக இருந்து கல்லூரி தொடர்ந்து நல்ல முறையில வரலாற்றை செய்த பெருமைக்குரியவர்கள் நம்முடைய ஆறுமுக சாமிகள். அவர்களுடைய அப்படிங்கிறது மாணிக்கசாமிகளுடைய அந்த சமாதி. அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த நந்தி என்று சொல்லக்கூடியது ஆறுமுக சாமிகளுடைய சமாதி கோயில். இது இல்லாம அவருக்கு இந்த சதைன்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஐப்பசி சதையா ராஜராஜனுடைய விழாவை சிறப்பாக சீக்கிரக்கூடியவர்கள். அதே போல இங்க ஆறுமுக சாமி விழாவையும் அவருடைய பங்காளிகளை எல்லாம் அழைத்து வந்திருக்கின்றார்கள். கண்ணசாமி என்ன சண்முகன்னு இவங்கெல்லாம் அங்க இருக்கக்கூடியவர்கள் அவர்களையும் சேர்த்து இந்த குளத்துக்கு ஒரு பெருமை. இந்த குளத்துல நிறைய பெருமை காண வேண்டிய காளிகராயர் என்று சொல்லக்கூடியவர் சிறந்த குறுநில மன்னராக மக்கள் நலம் விரும்பியாக சமுதாய பணி செய்தார்கள். அதே குளத்துல தோன்றிய நம்முடைய ஆறுமுக சாமி அவர்கள் செய்த அந்த அரும்பணிகள் எல்லாம் சிறப்பான முறையில்